தலைப்புச் செய்திகள். சார்க் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் கொழும்பு புறப்பட்டுச் சென்றார். ராமேஸ்வரத்திலிருந்து தெற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதால் அப்பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். உலகக்கோப்பை 2020 போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் பெருசு நாம இன்னைக்கு தெக்கதான் போறோம், கூட கூட ஆள்றோம். வண்டியை திருப்பு. புயல் வருதாம்ல, புயலு. ஏடா செல்வா, உன் தம்பி ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் போல. அவன் தான் தரதுல ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீயும் அவன் கூட சேர்ந்து ஆட்டம் போடுற. முதல்ல இந்த சங்கர் எங்க இருக்காங்கன்னு கேளியா? யோ, நான் சொன்னா கேட்க மாட்டியா? போட்ட தெக்க திருப்பியா? புயல் வருது, மயிர் வருதுன்னு சங்கர் ஒரு கொட்டை. அவன் போற பக்கம் பின்னாடியே வாழாடி போனமா நானு. கலியா வேற ஏண்டா டேய் மகேஷ், நீ ஏண்டா அவனை போய் நோண்டி கிடக்குற? நோன்றா இவர் சொல்ற நீதான் கடலுக்கு போகணுமா? இவர் சொல்ற பக்கம் நான் போட்ட திருப்பணுமா? இவர் சொல்ற ரேட்டு தான் மீனை வைக்கணுமா? தலைமுறை இவன் பேச்சை கட்டிட்டு சொல்றியா? அப்புறம் என் பொண்டாட்டி கூட இவன் செலக்ட் பண்ணுவேன் சொல்லுவான். ஏய், இப்ப நீ என் அடிவாங்கியா சாக போறா? நிறுத்தல. ஏண்டா டேய் மகேஷ், அண்ணுக்குற மரியாதை வேண்டாம் உனக்கு? நொன்ன மரியாதை கொடுக்காம நடந்துக்க சொல்லி அவனை அடிச்சு கொல்வானாம்ல. நான் தானே உங்களுக்கு எல்லாம் இழிச்சு வாயன். டேய் செல்வா, நீயே விடுறா. அவன் சண்டை போட்டு இருக்கிறான். இந்த கடை சண்டை போட அசிங்கமா இல்ல? புள்ள பாப்பியா? அன்று வந்ததும் அதே நிலா. யோ பெருசு ஜட்ஜா சொல்லியா? இன்று வந்ததும் அதே நிலா. யோ, நான் சொல்ல நீ அம்சாரியா? நீ வெறும் ஜஜாதான். இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. என்ன பெருசு பார்த்தேல, முயலும் பயந்துட்டு இருந்தா இவ்வளவு மீன் கிடைச்சிருக்குமா? 20 கூட தரும். அந்த சங்கரை கேட்க சொல்லு, 7 கூட தாண்டி இருக்க மாட்டான். இனிமே இந்த போட்டு நான் சொல்ற திசையில தான் போகும். கொஞ்ச நாளைக்கு இந்த போட்டை மறந்துட சொல்லு. எண்ணி 3 மாசம் எனக்குன்னு ஒரு போட்டை வாங்கிட்டு என் வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அவ்வளவு ரோசா இருக்கிற நாய் தனியா போய் வேலை செய்ய வேண்டியதாடா. எதுக்கு ஏன் போட்ட கேக்குற? போட்டா நானும் உங்க அப்பா தாளுக்கு பிறந்தவன் தான்டா. நீ உன் பொண்டாட்டி மட்டும் அனுபவிக்கிறீங்க. அப்ப இந்த போட்டை விட்டுட்டு போல, சரிடா? ஏ மகேஷ், உங்க அப்பம் போகும்போது போட்டை மட்டும் விட்டு போல, உன்னையும் சேர்த்த விட்டு போனான். அப்புறம் டவுன்ஷிப் போட தெரியாது. ரோட்ல கடந்து சீப்பட்டா தயா சில நாய்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பாடுறா, நான் ஏன்டா தெருவுல சீப் பண்ணோம்? பங்க பிரிடா. ஏய், உங்க பங்கு நீங்க அப்புறம் பிரிங்கடா. இது என் பங்கு. இதை நான் இன்னைக்கு குழம்பு வச்சு திங்க போறேன். யோ, நாங்க 2 பேரும் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ திங்கிறது கலையிற? டேய், இவரு மகிமை உனக்கு தெரியுமாடா? இது நான் குழம்பு வச்சு சாப்பிட்டதுனாலதான் என் 2வது பொண்டாட்டி என் பின்னாடியே சுத்துறாடா. என்ன சொல்ற? அப்ப அந்த மீன் எனக்கு குடுத்துறியா? டேய், அவங்க உனக்கு அத்தை மரம் வேணும்டா. அத்தை மரம்னால என்னோட வயசுல சின்ன பொண்ணு தானேயா? மகேஷ், செல்வா சுத்தாயிடா வாடா. செல்வா சங்கரே, சங்கரே, கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஏடா செல்வா, சங்கரே சொல்றா. எங்களை சுட்டாங்கடா. சிவன் பக்கம் ஏடா போய் தொலைஞ்சீங்க? டேய், பாடுற தாண்டவே இல்லடா. பாடுற தாண்டியா? அவனுக்கு சும்மா போனாலே சுடுவானுங்களேடா. சரி, உங்களுக்கு ஒண்ணு ஆகல. நம்ம சிலுவை செத்துட்டாருடா.
சிறுவை செத்துட்டாரா? என்னடா உனக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல, மகேஷுக்கு தான் காலில் குண்டு அடிபட்டு இருக்கா. ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எல்லாம் பயப்படாத. இங்க பாரு, போட்டு கீழே போயிடுங்க. அமைதியா அங்கேயே இருங்கடா. லைட் எதையும் அமைச்சிடாதீங்க, சரியா? போட்டு இன்ஜின் ஆஃப் பண்றாதீங்கடா. நான் வந்துட்டே இருக்கோம், சரியா? சரிடா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. செல்வா செல்வா, முதுகு வலிக்குதுடா, என்னன்னு பாரு. மெதுவாடா டேய். கொஞ்சம் பொறுமையாடுறா. ஒண்ணும் இல்லடா, ஏதோ சிராய்ச்சிருக்க. பாட்டில் குத்துதா இந்த வலி வலிக்குது. பேசாம நீ சொன்ன திசையிலே போயிருக்கலாம்ல. நானும் அப்பா மாதிரி நடுக்கடல செத்து போயிருவேன்னு நினைக்கிறீங்க? சும்மா இருடா. ஆமா, மருந்து குட்டி எங்க வச்சிருக்கீங்க? தெரியாது. செல்வா, செல்வா, மகேஷ், மகேஷ், யாராவது எடுக்கடா. செல்வா செல்வா, செல்வா.